மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். அதாவது இப்ப நம்ம பார்க்க போறது எம்எஸ் வேர்டு. அதாவது எம்எஸ் வேர்ட் என்பது ஒரு வேர்டு ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இது மெயின்லி எதுல யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்காகவும், டாக்குமெண்ட் எடிட் பண்றதுக்காகவும் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? வாட் யூ கேன் டூ அதாவது பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ், ரெஸ்யூம் எழுதுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதோட டெக்ஸ்ட் ஃபார்மட்டிங்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் செய்யவும் யூஸ் பண்ணலாம். இமேஜும் டேபிளும் ஆட் பண்ண முடியும். ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் லெட்டர் டைப் பண்ணுறதுக்காகவும், ஸ்கூல் ஆர் காலேஜஸில் அசைன்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணவும் முடியும். ஒரு டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணவும், பிரிண்ட் எடுக்கவும் முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்பது ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவும், அதை எடிட் பண்ணுறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது நம்ம எம்எஸ் எக்ஸெல் அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸெலை பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் என்பது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இது நம்பர்ஸும் கால்குலேஷன்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர். இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ரோஸ் காலம்ஸ் ஃபார்மேட்டில், அதாவது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் தான் இந்த ஒரு ஷீட்டானது இருக்கும். சரி, இதில் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணவும் யூஸ் ஆகும். சார்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணவும் யூஸ் ஆகும். ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேலரி கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கால்குலேஷனை இந்த எக்ஸல்லே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட்டும் இதை கால்குலேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு பட்ஜெட் பிளானிங்கும் இதில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எக்ஸலில் நம்பர்ஸ் வச்சு கணக்கு போடவும், ஒரு டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸல் அப்படின்னா, நான் ஒரு டேட்டாவை வச்சு அது ஒரு டேபிள் ஃபார்மேட்டிங்கில் மெயின்டைன் பண்ணுறது தான் எம்எஸ் எக்ஸல், அதாவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் பவர் பாயிண்ட், அதாவது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் என்பது ஒரு ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக எம்எஸ் பவர் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்லைடாக யூஸ் பண்ணுவோம். சரி, இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்லைடை க்ரியேட் பண்ணவும் முடியும். இதில் டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோஸ் ஆட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதில் அனிமேஷன் அண்ட் டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் செய்ய இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜஸில் செமினார் எடுக்கும்போது ப்ரெசன்டேஷன் கொடுக்க யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஸ்லைடாக ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் ஸ்லைடாக வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது அட்ராக்டிவாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லைட் கிரியேட் பண்ணி அதை ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரியும் அட்ராக்டிவ் ஆகிற மாதிரியும் இதை கிரியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண யூஸ் ஆகும். அடுத்தது எம்எஸ் அவுட்லுக், அதாவது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக். மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் என்பது ஒரு இமெயில் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறதுக்காகவும் ரிசீவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காலண்டர், ஒரு மீட்டிங் ஷெடியூல் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகும். கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகும். ஒரு டாஸ்க் அண்ட் ரிமைண்டர் செட், அதாவது ஒரு டாஸ்க்கை ரிமைண்டர் பண்ணுறதுக்காகவும் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸ் இமெயில் கம்யூனிகேஷன் அதுக்காக யூஸ் பண்ணலாம் அந்த அவுட்லுக். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் ரிமைண்டர்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லுக் யூஸ் பண்ணி இமெயில் அனுப்பவும் ரிசீவ் பண்ணவும் முடியும், ஷெட்யூல் மேனேஜ் பண்ணவும் முடியும்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதாங்க. இதுதான் எம்எஸ் அவுட்லுக், அதாவது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக். அடுத்தது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இதாங்க. அதாவது எம்எஸ் வேர்ட் அப்படின்னா டாக்குமெண்ட் ரைட்டிங், எம்எஸ் எக்ஸல் அப்படின்னா கால்குலேஷன் அண்ட் டேட்டா, எம்எஸ் பவர் பாயிண்ட் அப்படின்னா ப்ரெசன்டேஷன், எம்எஸ் அவுட்லுக் அப்படின்னா இமெயில் ஷெட்யூல்.
அவ்வளோதான் காய்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போகிற நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.